அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 5,000 தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்று வழங்கப்படுவதாக திமுகவின் வாக்குறுதியாக திமுக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இதற்கான டோக்கன் எப்போ வழங்கப்படும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ வழங்கப்படும், அதே மாதிரி இந்த 5,000 ரூபாயை தீபாவளி தினத்தன்று பெறுவதற்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், ஸோ அது எந்த தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணணும், குறிப்பாக டோக்கன் எப்படி வாங்கணும், அதற்கான அப்டேட் தான் தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள்லாம் அதில் நம்ம சொல்ல போகிறோம். முக்கியமான அப்டேட்லாம் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸு, அப்டேட்டு, நோட்டிஃபிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் பார்க்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசாக ரூபாய் 5,000 ரெடியா இருக்கு. தமிழ்நாடு அரசின் சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. சரிங்களா? இதற்கான டோக்கன் எப்போ வழங்கப்படும் அதன்றதுக்கான தெளிவான விளக்கம் நான் சொல்கிறேன். இந்த டோக்கன் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும். அதுவும் குறிப்பாக சென்னை மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த வாரமே கூட கொடுக்கறதுக்கு டோக்கன் வழங்குவதற்கு ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ சென்னை மக்கள் நீங்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை போயிட்டு விசாரித்து இதற்கான டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு நம்ம கேட்டுக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் எந்த ஆட்சிகளுமே தீபாவளி தினத்தன்று இந்த மாதிரி தீபாவளி பரிசுலாம் கொடுத்ததே கிடையாது. இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீபாவளி திமுகவின் வாக்குறுதியில் இதுவும் ஒன்று சேர்த்து தீபாவளி தினத்தன்று 5,000 ரூபாய் வழங்கப்படுவதாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து டோக்கன் அனைத்து மாவட்டங்களுக்கும் விநியோகம் செய்யப்படும். டோக்கன் எல்லாருமே மறக்காமல் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நீங்கள் டோக்கன் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உங்கள் டோக்கன் நம்பர்லேயும் இந்த தேதியில் இந்த டைமிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டைமிங்கில் போட்டு நீங்கள் இந்த 5,000 ரூபாயை பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகைக்கு யாரெல்லாம் இன்னும் விண்ணப்பிக்காம இருக்காங்களோ அது மட்டும் இல்லாம விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1,000 ரூபாய் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வருஷம் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷமும்
ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. அதே போல இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாள்களில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டும் அல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாமல் ரொக்க பணமும் கொடுக்கறாங்க. சரிங்களா? எல்லாருமே எதிர்பார்த்தது தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது அவர் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருந்தாங்க. முக்கியமான ஒரு தகவலும் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவிச்சிருந்தாரு. அதே போல ஜிஎஸ்டி விஷயத்தில் ஓகேங்களா, நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தெளிவாகவும், அதே மாதிரி இப்போ இந்த பொங்கல் தீபாவளிக்கும் 5000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி பொங்கலுக்கும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? இதற்கான டோக்கன் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து விநியோகம் செய்வாங்க. எல்லா ரேஷன் கடைகள்லையும் நீங்க போயிட்டு பெற்றுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.